ஸோ ஒரு சைக்ளோன் மாதிரி அதுவும் ஒரு 50-60 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பேரிடர் வரும்போது ஒரு சில இடங்களில் தொந்தரவு இருக்க தான் செய்யும், எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் மக்களுக்கு கண்டிப்பாக புரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சென்னையில் வந்து இந்த மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது. எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசம் செஞ்சாருன்னா, அரசு ஊழியர்களுக்கு அவங்களால சம்பளம் தர முடியல, சம்பளம்னா பென்ஷன் தர முடியல, பென்ஷன் தொகை தர முடியலன்னு அரசு ஊழியர்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58லேருந்து 59. குஜராத்தில் சைக்ளோன் வந்தபோது ஒரே நாளில் அவங்க 1000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காசு இல்லாமல் தனி காசு தமிழ்நாட்டுக்கு ஏன் அப்புறம் நீங்கள் ₹1 கூட தரல? நான் எப்படி உத்தரப்பிரதேசில் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க போஸ்டரை ஒட்டி தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற நலத்திட்டங்களை செய்யணும். புயல் வெள்ள பாதிப்பு திமுக அதை கையாண்ட விதம் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நம்ம இதை வந்து எவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே அப்ஸ்ட்ராக்டாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒப்பீடு இல்லாமல் அது வந்து நமக்கு சரியான பிக்சர் கிடைக்காது. ஒரு சில இடங்களில் மக்களுக்கு வந்து கொஞ்சம் துயரங்கள் ஏற்பட்டிருக்கு, அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக அதை நம்ம வந்து சரி செய்யணும். ஆனால் இந்த மழை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 54 சென்டிமீட்டர். எவ்வளோ? 54 சென்டிமீட்டர். ஸோ 54 சென்டிமீட்டர் எவ்வளோ அதிகம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கடைசி 55 வருஷத்தில் தமிழ்நாட்டில் அவ்வளோ மழை பெஞ்சதே இல்லை. இப்போ 2015 வந்து கிட்டத்தட்ட ஒரு இயல்பு வாழ்க்கை சென்னையில் திரும்பத்துக்கு 15 நாள் 20 நாள் கிட்ட ஆச்சு. 300 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க. அதுக்கு மேலே கூட நம்ம அஃபிஷியல் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக அப்போ வரல, ஆனால் உயிரிழந்தாங்க. அது எப்போ அவ்வளோ மழை பெஞ்சது 36 சென்டிமீட்டர் தான். ஸோ அதோடு இப்போ மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 50% அதிகம், 50% அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சென்னையில் பெரும்பாலான இடத்துல இயல்பு வாழ்க்கை, நான் சொல்கிறது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது வந்து வித்தின் 24 hours வந்துருச்சு. உதாரணம் என்னென்னா, நானும் ரெஸ்கியூ பணியில் உதவி செஞ்சேன். அப்போ திங்கக்கிழமை மழை பெஞ்சது. செவ்வாய்க்கிழமை நான் வந்து நுங்கம்பாக்கம், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ், கோயம்பேடு, அங்கே 2 பேர் போய் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் அவசரமாக போனாங்க, அவங்கள போய் விட்டது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்பேடு வழியாகவே ஏர்போர்ட் போனது, அப்புறம் திருப்பி மவுண்ட் ரோட்டில் போனது, அதுக்கப்புறம் எக்மோர் ஏரியா அங்கெல்லாம் பார்த்தேன். அவ்வளோவா அங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஒரு சில அதுவும் வித்தின் 48 மணி நேரத்தில் 95% ஆஃப் த இடத்துல வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில ஏரியா அஃபெக்ட் ஆகிருந்தது. அது வந்து என்னன்னு சொல்கிறது, ஏரியில் கட்டப்பட்ட இடங்கள் அந்த மாதிரி. அதுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் நம்ம ஒரு நான் சிவில் இன்ஜினியரிங் தான் நான் படித்தேன். ஸோ அது படித்தே சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது நம்ம அந்த கோடு இருக்கும், எப்படி டிசைன் பண்ணும், பில்டிங்க்கு சரி, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்னாலும் சரி, ஹைரைஸ் பில்டிங்னாலும் சரி, ஒரு மால்னாலும் சரி, ஒரு கோடு இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் கோட். அந்த கோடு படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த கோடு படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கான நிகழ்ச்சிக்காக நம்ம எப்பவுமே டிசைன் பண்ண மாட்டோம். நம்ம பண்ணது 10 இயர்ஸில் என்ன மழை பெஞ்சிருக்கு, இல்லை ஒரு 5 இயர்ஸில் என்ன பெஞ்சிருக்கு, அதோட ஆவரேஜ் எடுத்து அதுக்கு தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருந்தும் இப்படி வந்தது அப்படின்னா, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் தண்ணிகள் போச்சு. இப்போ சைக்ளோன் அப்போ என்ன ஆகும்னா, வாட்டர் பாடிஸோட லெவல் அதிகரிக்கும், கடலில் இருக்க தண்ணியோட லெவல் அதிகரிக்கும், ஏரிங்களை ரிவரோட தண்ணி லெவலும் அதிகரிக்கும். ஸோ இந்த வாட்டர் லெவல் ஈக்குவல் ஆன போது நீங்கள் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் போய் தண்ணி எங்கே கலக்க போகுது? ஒன்று ரிவருக்கு போவோம், இல்லை கடலுக்கு போவோம். அங்கேயுமே லெவல் கிரவுண்ட் லெவல் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த தண்ணி திரும்பி இங்கே வரதானே போகும். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ மழை பெய்ய போகுதுன்னு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தாங்க தானே சார்? ஏன்னா போன தடவை 2021 மழையை 2020 அந்த மழையை பார்க்கும்போது நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. படகுகள் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க, அந்த ராட்சத மோட்டார் அந்த மாதிரி. ஸோ முன்னாடியே இவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லி தான் இருந்தாங்க, ஆனாலும் நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருந்தது சார். இல்லை அதான் நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு 55 சென்டிமீட்டர் பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நமக்கு மழை பெய்ய போது ஒரு புயல் வருதுன்னு தெரியும், ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ கொட்ட போகுதுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. 55 சென்டிமீட்டர் வரும்னு தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி வரும்போது, ஒரு நிகழ்வு, ஒரு நேஷனல் கெலாமிட்டி வரும்போது எந்த அரசாங்கத்தாலையும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. அதுலேயும் முதல்ல ஒரு 3-4 மாதம் கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வேலை செஞ்சு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை வந்து 20 கீழே தான். இது வந்து நீங்கள் 2015 ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 13 மடங்கு கம்மி. அதே மாதிரி குஜராத்தில் 2021 பெரிய புயல் வந்தது. அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சது வந்து 28 சென்டிமீட்டரோ 30 சென்டிமீட்டர் தான். அதுக்கு உயிரிழந்தது 400 பேர், 4000 பசுக்கள் உயிரிழந்தது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மற்ற எல்லா ஊருமே இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா மாநிலமும் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ நாளைக்கு வந்து இயல்பு வாழ்க்கை வந்து நின்று துண்டிக்கப்பட்டது, எவ்வளோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சுன்னு.
இப்போ நியூயார்க் நகரம் உலகத்திலே புகழ்பெற்ற நகரம், அங்கே 12 சென்டிமீட்டர் மழைக்கே வந்து ரோட்லலாம் தண்ணி தேங்கி நின்று 12 சென்டிமீட்டர் தான். இங்கே பெஞ்ச அளவே 5 மடங்கு கம்மி. இங்கே கிட்டத்தட்ட 54னா நீங்கள் ஆவரேஜாக இட்ஸ் அபவுட் 4.5 டைம்ஸ் கம்மி. ஸோ அதுக்கே நின்றுது. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் வந்து இந்த வருஷம் தொடக்கத்தில் ஜான்வரி மாதம் வந்து சைக்ளோனால ஒரு மேஜர் ஏரியாஸ் டிஸ்டர்ப்ட் ஆச்சு. இயல்பு வாழ்க்கை திரும்பதுக்கே 20 நாள் 10 நாள் கிட்ட ஆச்சு. அங்கேயும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், ஆனால் வாட்டர் கிளாகிங் இருக்க தான் செஞ்சுது. ஸோ ஒரு சைக்ளோன் மாதிரி அதுவும் ஒரு 50-60 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பீரியட் வரும்போது ஒரு சில இடங்களில் தொந்தரவு இருக்க தான் செய்யும், எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும். சரிங்களா? இப்போ ஜப்பானில் வந்து தான் உலகத்துலேயே அட்வான்ஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது. எர்த்குவேக் அடிக்கடி வர விஷயம், எல்லாமே எர்த்குவேக் ரெசிலியன்ட் தான். ஆனால் அங்கேயுமே 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர அளவுக்கு ரிக்டர் ஸ்கேலில் நிலநடுக்கம் வந்ததுன்னா டேமேஜஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். நாம் வந்து 2021 பெஞ்ச 8 சென்டிமீட்டர் மழையை ஒப்பிட்டு இப்போ நம்ம பார்க்க முடியாது. இது வந்து நார்மலாக நம்ம சென்னையில் மழை பெஞ்சால் எவ்வளோ வரும்? 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர், அதுவே அதிகம். ஆனால் மேக்ஸிமம் நல்ல மழை அப்படின்னா அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சென்னையில் வந்து எங்கேயுமே இப்போ தண்ணி தேங்காது, அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நிகழ்வு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வந்து பூமி வெப்பமடையுது. நம்மளோட என்ன வாட் யூ கால் அந்த டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங்னால லைக் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்குது. அது அந்த ஐபிசிசின்னு அந்த நோபல் ப்ரைஸ் கூட வாங்கின ரிப்போர்ட்டே வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்க 5-6 பெரிய தலைநகர்களுக்கு வந்து இப்போ சென்னை, கொச்சின், கொல்கட்டா, மும்பை போன்ற நகர்களுக்குமே வந்து ஓவராலாக பிரச்சனை இருக்குது. எதனாலலாம் இந்த டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனால ஆர்டிக்கில் இருக்கிற ஐஸ் மெல்ட் ஆகுது, அதனால் கடல் தண்ணி அளவு அதிகரிக்குது. ஸோ அதனால் இப்போ ஸோ அதனால வந்து ஓவராலாகவே ஃப்ளட்டிங் பிரச்சனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற கடலோரமாக இருக்கிற நகரங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதுவும் ஒரு பக்கம். அப்புறம் இந்த குளோபல் வார்மிங்னால நிறையா விஷயங்கள், இந்த சைக்ளோன் நிறையா வருது, நேஷனல் கெலாமிட்டிஸ் நிறையா வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு குளோபல் சொல்யூஷன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் காரணம் வந்து இந்தியா கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட என்ன சொல்கிறது ஒரு கார்பன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தா எவ்வளோ அவங்க அந்த கார்பன் டை ஆக்சைடு கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு அமெரிக்கன் பண்ணுறதோட 30 மடங்கு 50 மடங்கு கம்மி. இங்கே அவங்க இன்ஃபேக்ட் 300 மடங்கு கம்மி. ஸோ அவங்களாம் வந்து ஒரு 50 வருஷமாக வந்து நிறையா கன்சியூம் பண்ணி நிறையா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் குளோபல் வார்மிங் ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ பிரச்சனை என்ன, ஆனால் அஃபெக்ட் பண்ணுறது ஏழை நாடுகள், இந்தியா மட்டும் இல்லை, எல்லா ஏழை நாடுகளையும் வளர நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். ஸோ இதுக்கு அதனால தான் இப்போ சமீபத்தில் COP28 கூட நடந்தது. அதுக்கும் ஓரளவுக்கு துபாயில் நடந்தது. ரொம்ப நாளாக இந்த சொல்யூஷனுக்கு பார்க்குறோம். ஆனால் அது வளர்ந்த நாடுகள் தான் வந்து இந்தியா மாதிரி நாடுகளுக்கு உதவி செய்யணும். சென்னையோட கட்டமைப்புன்னு பார்க்கும்போது ஒரு சில ஏரியாக்கள் மேடாக இருக்கும், ஒரு சில ஏரியாக்கள் பள்ளமாக இருக்கும். ஸோ மழைநீர் வடிகால் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டதா? ஏன்னா மக்கள் எல்லாருமே யார் களத்துக்கு போனாலுமே 4000 கோடி நீங்கள் 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு தான் கோவத்தில் கேட்குறாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி முறையாக சென்னையோட நில அமைப்பை அனலைஸ் பண்ணி தான் மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டதா? கண்டிப்பாக. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ மேஜர் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஏரிகள் அங்கெல்லாம் வீடு கட்டப்படலையோ அங்கெல்லாம் வந்து வித்தின் 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பிடுச்சு. ஏரிகளில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி தந்ததும் அரசு தானே சார்? ஆமாம். ஆனால் அது நிறைய விஷயங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. அதான் சொன்னேன், அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 11லேருந்து 21 வரைக்கும். அதுக்கப்புறம் 21லேருந்து அதான் இப்போ 2.5 வருஷம் தான் நம்ம வந்து ஆட்சி வந்து ஆயிருக்கு. 2015 புயலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவங்க 6 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்பயே வந்து ஒன்றிய அரசு குழு வந்து என்ன சொன்னாங்க, ஏரிகள் ஆழம் பண்ணணும் அப்படின்னாங்க, நிறையா பரிந்துரைகளை சொன்னாங்க. அந்த பரிந்துரைகள் எதுவுமே பண்ணலையே. பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு மோசமாக இருந்துருக்கூடாது. ஆனால் நம்ம இந்த 2 வருஷம் செஞ்ச வேலைனால தான் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, இயல்பு வாழ்க்கை சீக்கிரம் திரும்ப முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜை இப்போ ஒரு நார்மல் ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக சென்னையில் ஒரு என்ன சொல்கிறது 20 சென்டிமீட்டர் கூட வந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி எங்கேயுமே தேங்காது. ஆனால் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து, இதை சொல்கிறது வந்து உங்களுக்கு என்ன, இது வந்து மழை இவ்வளோ பெஞ்சாதான் இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. இந்த மாதிரி திருப்பி சென்னையில் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தா மேபி 2080, சரி புரியுதுங்களா, இல்லை இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பெய்யலாம், இல்லை ஒரு 60 வருஷம் கழிச்சு பெய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் ரெகுலராக ஒரு 20 வருஷம் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பெய்கிற அளவுக்கு மழை பெய்ஞ்சதுன்னா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் தண்ணி நிற்காது. அது மக்களுக்கு வந்து அடுத்த வருஷம் புரியும்.
மழை பெஞ்சிருது, ஓகே நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம், மழை இயற்கை பேரிடர் இருந்தாலுமே கூட சரி இவ்வளோ ஆனதுக்கப்புறம் மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக இருந்திருக்கணும். ஏன்னா அதிகாரிகள் யாருமே வந்து களத்தில் இறங்கி பார்க்கல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுமே வந்து களத்தில் தான் இருந்தாங்க. முக்கால்வாசி அமைச்சர்கள் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் போடப்பட்டு அவங்களுக்கு கீழே ஒரு குழு போட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மழை வந்த அன்னைக்கு அந்த கார்பரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மானிட்டர் பண்ணால். அதே மாதிரி கேகேஎஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிஷனரேட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ பார்த்தாங்க. அதனால தான் இப்போ சமீபத்தில் வந்த ஒன்றிய அரசு குழுவே வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக பண்ணியிருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நம்மளே பார்த்தோம். அது உங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்லேயும் நீங்கள் போட்டிருந்தீங்க. அவங்க ஆக்சுவலாக பாஜக வந்து நமக்கு எதிரான கட்சி, எதுலேயோ எல்லாத்துலேயும் அரசியல் பண்ண நினைப்பாங்க. அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம விஷயங்களை சரியாக தான் பண்ணியிருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் உதாரணம் சொல்கிறேன். அந்த ஏரி போன தடவை எந்த ஏரி 2015 வந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடுறதுனால தான் பெரிய ஃப்ளட்டிங் வந்தது. ஆனால் நீங்கள் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணியோட கெப்பாசிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புயலுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம 4 நாளைக்கு முன்னாடி தண்ணியை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 76% 77% கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி புயல் வந்ததுக்கப்புறம் அது 95% ரீச் ஆச்சு. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, சரிங்களா? அதே மாதிரி வந்து அவேர்னஸ் மெசேஜுமே ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, மழை நிறையா இருக்க போகுது, ஹெவியாக இருக்க போகுதுன்னு. ஆனால் என்ன சென்டிமீட்டருங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மழை ஹெவியாக இருக்குங்கிறத நம்ம அரசு சொன்னோம். அதே மாதிரி வந்து அரசு மட்டும் இல்லாமல் கட்சி நண்பர்களுமே வந்து ஐடி விங்கில் ஒரு வார் ரூம் போட்டு பண்ணோம். அது ஹிந்துலையுமே அதை பாராட்டியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இளைஞரணி அமைச்சர் வந்து தூங்காமல் ஒரு 5-6 நாளைக்கு தூங்காமல் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் போனார். முதலமைச்சரும் வந்து எவ்வளோ சிறப்பாக முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக என்ன சொல்கிறது எல்லா இடத்தையும் பார்வையிட்டார். அதே மாதிரி மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ, இன்ஃபேக்ட் ட்விட்டரில் கூட எங்கெங்கெல்லாம் ரிக்வஸ்ட் வந்ததோ அது எல்லாமே வந்து இப்போ அரசாங்கத்தால் போக முடியலாலும் கட்சி நண்பர்கள் அணிகள் இருக்குல்ல, இளைஞர் அணி, ஐடி விங், அங்கே இருக்கிற மேன் பவரை யூஸ் பண்ணி இல்லை கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கட்டும் போய் அந்த உதவி செஞ்சாங்க. நீங்க சொன்னீங்க மத்திய குழுவிலேருந்தே வந்து பாராட்டியிருந்தாங்க. ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சந்திப்பில் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய குழுவில் வந்து பார்த்தவங்க வந்து ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்தாங்க, மக்களை நேரில் களத்தில் போய் பார்க்கல, களத்தில் மக்களையும் அந்த அதிகாரிகளையும் காவல்துறையினர் வந்து பார்க்கவே விடலை, அவங்க ஃபோட்டோ மட்டும் பார்த்தனால எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த இப்போ அவரு ஒரு எதிர்கட்சியில் இருக்கார், திமுகவோட பிரதான எதிர்கட்சி அதிமுக. நாங்கள் சிறப்பாக செஞ்சோம் அதை ஒத்துக்க முடியாதுல்ல, எப்படி ஒத்துக்க முடியும்? அது மக்களுக்கு புரியும்ல. நான் நியூஸ் ஐடென்டி விவாதத்துக்கு போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வந்து அந்த 6000 கொடுத்தோம், அது வந்து கம்மி அப்படின்னாங்க. மக்கள் கிட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. முடியும் போது அதில் 65% மக்கள் சொல்லிட்டாங்க இது வந்து அரசியல் தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதிகம் கொடுக்கணுங்கிறத. ஏன்னா நிவாரண நிதி உடனே கொடுத்தோம், அனௌன்ஸ் பண்ணது அந்த மாதிரி. ஸோ அதனால் இது வந்து பியோர் பாலிட்டிக்ஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஜெயக்குமாரோ இல்லை எதிர்கட்சி எடப்பாடியோ வந்து திமுக சிறப்பாக செஞ்சான்னு ஒத்துக்க முடியாதுல்ல. ஆனால் ஒரு குழு வந்து வரவங்க வெறும் ஃபோட்டோ மட்டும் பார்த்து சொல்லுவாங்களா, பார்க்க விடலன்னா பார்க்க விடலன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுவும் பாஜக வந்து எப்படிலாம் நாங்கள் தவறு செய்கிறோன்னு சுட்டி காமிக்கிறவங்க தானே இருக்காங்க. அவங்க எப்படி வந்து நாங்கள் வந்து காமிக்கல கூட்டிகிட்டு போகலன்னா சும்மா விட்டுருப்பாங்களா? அது நேயர்களுக்கு கேட்குறவங்களுக்கும் நல்லா தெரியுமே. அது அதே மாதிரி நீங்கள் பேசும்போது அமைச்சர் KN நேரு அவங்கள பற்றி சொல்லியிருந்தீங்க. மீட்பு அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மழைக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எல்லாமே நாங்கள் ரெடியாக இருக்கோம், 95% பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால மக்களுமே தைரியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மழைக்கு பிறகு KN நேரு அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 4000 கோடி இல்லை 5000 கோடி பட்ஜெட்டு, அதில் 2166 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், மீதி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பணிகளுமே இந்த 95% முடியலை, 40% 60% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி திமுகவுக்குள்ள ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது சார். இல்லைங்க, ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராமா ட்ரெயின் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து வாட்டர்லாம் ட்ரெயின் அவுட் ஆச்சு. நம்ம ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு வரலாறு காணாத மலை. இப்போ பில்டிங் எல்லாமே நம்ம நிலநடுக்கத்துக்கு ரெசிஸ்டண்ட்டாக தான் கட்டுறோம். ஆனால் எதனால் உலகத்திலே சிறந்த வளர்ந்த நாடுகள் எங்கே முன்னாடியே அந்த ரீஹைட்ரேட் பண்ணுறேன், சிறந்த நாடுகள் உலகத்திலேயே எங்கே வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் அங்கேயும் நிலநடுக்கம் வந்த பில்டிங் உலகத்துக்கு என்ன காரணம்? ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர பேரிட் இருக்குது. நம்மளால் வந்து 100% டேமேஜே இல்லாமல் பண்ண முடியுமானா முடியாது. நம்மளால் எந்த அளவுக்கு பண்ணி டேமேஜை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். அதுதான் நான் இந்த ஆட்சி வந்து சிறப்பாக செஞ்சுது.
அடுத்து வந்து பார்க்கும்போது அது வந்து அதுக்கு அடுத்த வருஷம் மக்களுக்கு கண்டிப்பாக புரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சென்னையில் வந்து இந்த மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து தண்ணி தேங்கி ஒரு சில இடத்துல ஒரு 2% 3% இடத்துல வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. அதையும் வந்து நம்ம எப்படி அதை வருங்காலத்தை சரி செய்யலாங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிவாரண தொகையிலுமே வந்து திமுக சார்பில் இருந்து உடனடியாக கொடுத்துட்டாங்க. இப்போ மக்கள் கையில் வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்து எடப்பாடி அவர்கள் வந்து 12,000 தரணும்னாங்க. உதயநிதி அவர்கள் அதுக்கு பேசும்போது மத்திய அரசுகிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அதிமுக தரப்புல வந்து நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அப்போ நீங்க தானே வாங்கணும், முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசம் செஞ்சாருன்னா, அரசு ஊழியர்களுக்கு அவங்களால சம்பளம் தர முடியல, சம்பளம்னா பென்ஷன் தர முடியல, பென்ஷன் தொகை தர முடியலன்னு அரசு ஊழியர்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58லேருந்து 59, 59லேருந்து 60 அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஆட்சி மாறாமல் இருந்திருந்ததுன்னா அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா பென்ஷன் தரது கூட காசு இல்லை, அந்தளவுக்கு மோசமான நிலைமை. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவோட திட்டத்தை கூட அவங்க எதையுமே நிறைவேற்றல. கடைசி 2-3 வருஷத்தில் லேப்டாப் தரது நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்களோட தாலிக்கு தங்கம் திட்டம், சரிங்களா, அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா காசு இல்லாமல் அந்தளவுக்கு மோசமான நிதி நிலைமை இருந்து நம்ம கொரோனா காலத்தில் ஒரு 6 மாதம் பொருளாதாரம் மோசமான பொருளாதாரமே சந்திச்சு அப்போ 4,000 ரூபாய் கொடுத்து இலவச பேருந்து பயணம் ஆரம்பித்து புதுமை பெண் திட்டம் உருவாக்கி அரசு பள்ளியிலேருந்து கல்லூரி போல மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் மகளிருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்னு எடப்பாடி நம்பினார். ஏன்னா நம்ம இந்தளவுக்கு மோசமான நிதி நிலைமை விட்டுட்டு போனோமா, எப்படிப்பா திமுக அரசு கொடுப்பாங்க, காசே இல்லையே, நம்ம தான் எங்கெங்கெல்லாம் சுரண்ட முடியுமோ அங்கெல்லாம் சுரண்டி நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போதும் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி அந்த திட்டத்தையும் அறிவித்து சொல்லாத திட்டங்களையும் நிறையா அறிவித்து நாம் வந்து இப்போ 6,000 கொடுத்துருக்கோம். அது மக்களே வந்து டிவி விவாதங்களை கலந்து கொள்ளும் போது சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திமுக கொடுத்தது கரெக்டு தான், 12,000 கொடுக்கணும்னு எடப்பாடி சொல்கிறது வந்து ஒரு அரசியல். அது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா நம்ம 30 பைசா நம்ம திரும்பி வருது 1 ரூபா கொடுத்தா. அது மட்டும் பிரச்சனை இல்லை, ஒன்றிய அரசு திட்டங்கள் நிறையா கொண்டு வந்துடுறாங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, குடிசை மாற்று திட்டம், பேரு முதல்ல பிரதம மந்திரி ஹிந்தி. ஆனால் கேட்டால் பாஜகக்காரங்க அந்த வீடு ஃபுல்லாக ஏதோ இவங்க ஒன்றிய அரசு காசு கொடுத்து நம்ம கட்டுற மாதிரிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% தமிழ்நாடு அரசு போடுற காசு தான். எர்ணாவூரில் இப்போ கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 எக்ஸாக்டாக தெரியல 1000 கோடி கட்டுறாங்க. அதில் ஒன்றிய அரசு வந்து வெறும் 100 கோடி தான் வந்திருக்கு. 800 கோடி தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு, இன்னும் 100 கோடி பெனிஃபிஷரிஸ் அந்த வீடு எடுத்துக்கிறவங்க. இந்த வெள்ள நிவாரண நிதி இப்போ எல்லாம் எதுவும் 1 ரூபா கூட வரல. இப்போ இந்த 450 கோடி எப்படின்னா, இந்த 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வரணும். நமக்கு வந்து இங்கே சைக்ளோன் வருதோ வரலையோ, பேரிடர் நடக்குதோ நடக்கலையோ 900 crores இந்த வருஷம் வந்திருக்கணும் நமக்கு. அது வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது, நம்ம காசு தான், சரிங்களா. நாம் வந்து 1 ரூபா கொடுத்தோம்னா 30 பைசா வருது, மீதி இருக்க 70 பைசா எப்படின்னா பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்க மாநிலங்களுக்கு போயிடுது, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்க்கு, சரிங்களா. உதாரணம் இப்போ கேலோ பாரத் தமிழ்நாட்டுக்கு 13 கோடி, குஜராத்துக்கு 600 கோடி, எல்லா திட்டங்களும் அப்படி தான். ஸோ அந்த காசு நமக்கு வர வேண்டிய காசு தான் தராங்க, சரிங்களா. அந்த காசே வந்து பேரிடர் நடக்கலைனாலும் கொடுக்க வேண்டிய காசு அது 450 கோடி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, இன்னும் 450 கோடி கொடுக்கல. இப்போ பேரிடர் வந்தோன்னா அந்த காசை ரிலீஸ் பண்ணிட்டு நாம் வந்து ஏதோ நமக்கு 5,000 கோடி நம்ம கேட்டோம், 450 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் குஜராத்தில் சைக்ளோன் வந்தபோது 2021 குஜராத்தில் சைக்ளோன் வந்தபோது ஒரே நாளில் அவங்க 1000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காசு இல்லாமல் தனி காசு தமிழ்நாட்டுக்கு ஏன் அப்புறம் நீங்கள் 1 ரூபா கூட தரல? மக்களுடைய வரிப்பணம் தான் அதை ஏன் தரல அப்படின்ற கேள்வி. ஆமாம், அது வந்து ஏதோ பாஜகக்காரங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, ஏதோ வந்து ஒன்றிய அரசு ஏன் தரணும், இது எங்கள் காசுன்னு. ஒன்றியத்துக்குன்னு காசு கிடையாதுங்க. ஏன்னா இந்தியா இஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் ஸ்டேட்ஸ், சரிங்களா. மாநிலங்கள் தான் மக்கள் வாழ்கிறாங்க, சரிங்களா. அந்த மாநிலத்தை வளர்ச்சி அடைய தான் இந்தியா அரசுக்கு வரி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6% மக்கள் தொகை இருந்தாலும் நம்ம வரி செலுத்துறது கிட்டத்தட்ட 10%. தென்னிந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 8 கோடி, அங்கே 8, 16, 22, கிட்டத்தட்ட 26 கோடி மக்கள். எவ்வளோ சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12% மக்கள் தான். ஆனால் நம்ம வரியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிட்டத்தட்ட 45%, 40-50%, 18% பாப்புலேஷன் வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காசு தான் அது. அதை வச்சு தான் அவங்க மற்ற நார்த் இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்லாம் நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ குஜராத்துக்கு உத்தரப்பிரதேஷ்லாம் 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 3 ரூபா திரும்பி வருது. இப்போ உத்தரப்பிரதேஷ் 1 ரூபா அவங்க வரியிலேருந்து அனுப்புகிறாங்க, வருமானத்தில் அனுப்புகிறாங்க, 3 ரூபா திரும்பி வருது.
மீதி அவங்க அனுப்புகிற ₹1 2 எங்கேருந்து வருது? இப்போ அவங்களுக்கு வந்து 2 லட்சம் கோடி கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்குன்னா, ஒன்றிய அரசு திரும்பி அவங்களுக்கு 6 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. நாம் இப்போ ஒரு 5 லட்சம் கோடி கொடுக்குறோன்னா நமக்கு 1.5 லட்சம் கோடி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு உத்தரப்பிரதேஷ் காசு கொடுக்க மீதி 4 லட்சம் கோடி. அந்த காசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் 5 லட்சம் கோடி கொடுத்தோம்னா 1.5 லட்சம் கோடி தானே வருது. மீதி இருக்க 3 லட்சம் கோடி நம்மகிட்ட இருந்து எடுத்து தான் உத்தரப்பிரதேஷ் கொடுக்குறாங்க. நான் எப்படி உத்தரப்பிரதேசில் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க போஸ்டரை ஒட்டி தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற நலத்திட்டங்களை செய்யணும். அவங்க சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்கல்ல மோடி செஞ்சிட்டாரு அப்படின்னு, அதுக்காக சொல்கிறேன் லாஜிக் படி. உதயநிதி அவர்களுமே சொல்லியிருந்தாங்க இது மக்களுடைய வரி பணம், அதனால நீங்க மக்கள் தான் தரணும்னு. எதிர்க்கட்சியினர் இதை எப்படி கேட்குறாங்கன்னா, அப்படி பார்த்தா மாநில அரசு தான் நாங்கள் இதே கேள்வி கேட்குறோம், மக்களுடைய வரி பணம் தானே, அப்புறம் நிவாரண தொகை இவ்வளோ கம்மியாக தரீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி முன் வைக்கிறாங்க சார். நாங்கள் எல்லா திட்டங்களும் பண்ணுறோம், மக்களுக்கு போதுமான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி மீட்பு பணிகள், அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க. குறிப்பாக உதயநிதி அவர்களும் எல்லாரையும் பார்க்க போகிறாங்க. அந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சது. உதயநிதி அவர்கள்கிட்ட ஒரு பெண்மணி வந்து ரொம்ப கோவமாக கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து இன்னும் மக்களை சரியாக ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. அதே மாதிரி இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் திமுக எம்எல்ஏ எபினேசர் அவர் வந்து இந்த மாதிரி டோக்கன் நிவாரண பணிகளுக்கான தொகைக்கான டோக்கன் வழங்குறதுக்காக அவர் போயிருக்காரு. அப்போ மக்கள் கோவத்தில் இருக்காங்க. அப்போ வந்து கை கலப்பாகிறப்போ அவர் வந்து மக்களையே அடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த வீடியோவையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? மக்களை கையாளுற விதத்தில் திமுக சர்வாதிகாரமாக இருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஊடகம் பரப்புறது. இன்ஃபேக்ட் எங்கள் கவுன்சிலர் வந்து கை உடஞ்சி போயும் அதை ஹாஸ்பிட்டலில் கவனிக்காமல் மீட்பு பணியில் ஈடுபட்டார். சரிங்களா? இது வந்து ஒரு சில இடத்துல அதிமுக காரங்களே வந்து மக்களோட அமுச்சு விட்டு பிரச்சனை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து 99.99% இடத்துல வந்து எல்லாம் சிறப்பாக போகுது. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். எங்கே வந்து மக்கள் ஜென்யூனாக இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பேரில் எவ்வளோ நல்லா அரசு செஞ்சாலும் ஒரு சில மக்களுக்கு கண்டிப்பாக இடையூறு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு யார்கிட்டையும் அந்த கோவத்தை காமிக்கணும். அது முக்காசி தமிழும் ஆளுங்கட்சிக்கிட்ட தான் காமிப்பாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம். அதையும் நம்ம வந்து சிறப்பாக கையாண்டுருக்கோம். அந்த ஏதோ 1-2 இடத்துல தவறான நிகழ்வை வந்து மீடியா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொபகேண்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் செய்தி. ஆனால் மக்கள் பாராட்டின செய்தி வரலையே. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இளைஞரணி செயலாளர் மற்றும் அமைச்சர் உதயநிதி சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்னு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க, கவுன்சிலர்கள் தான் வந்து எல்லாரும் முன்னாடி தான் இருந்தாங்க, கவுன்சிலர்கள் தெரு முனைக்கு வரைக்குமே உள்ள வரைக்குமே வந்தாங்க அப்படின்ற மாதிரியான பாராட்டின விஷயங்களுமே இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். ஸோ சென்னை மாதிரியான இடத்துல வந்து அடிக்கடி இந்த மாதிரியான பேரிடர் வந்து ஏற்படுது. ஆக்கிரமிப்புகள் தான் காரணம், தெரிஞ்சும் போய் ஏரியிலையே வீடு கட்டினீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் நோக்கி வைக்கப்படுது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஸோ அடுத்த தடவை இப்படி வரணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், இல்லை மீட்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், இதற்கான தீர்வு என்னவா சொல்ல வரும்? ஆல்ரெடி இப்போ இந்த சிஎம்டி இப்போ தான் அந்த ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணாங்களா, அதுலேயே வந்து இந்த மாதிரி சைக்ளோன் ப்ரிவென்ஷனுக்குலாம் இந்த மாஸ்டர் பிளான்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக அரசு செய்கிற வேலைகள் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக 10 வருஷம் 15 வருஷத்துல சென்னைக்கு தெரியும். அப்போ அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னாலாம் இப்போ ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து அதுக்கு காஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. 2011 வந்து ஏரிகளை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க 11லேருந்து 14 வரைக்கும். அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் இப்போ தான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கட்டி முடித்து மக்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ஏரியா இப்போ 11 ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் 14 வரைக்கும் கொஞ்சம் வீடு 50% கட்டுறாங்க, 100% 18 வரைக்கும் கட்டுறாங்கன்னா அதெல்லாம் இப்போ தெரியும். ஆனால் நம்ம ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கரெக்டாக இப்போ கொண்டு வரோம். அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம சென்னையை சிறப்பாக செய்யணும், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் வேலை செய்கிறோம்னா அதோட எஃபெக்ட் வந்து ஸ்லோவாக இப்போ இருந்தே தெரியுது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஏரிகளில் இதெல்லாம் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்ற முடியும். அது அகற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஏரிகளை வந்து நம்ம ஆழப்படுத்துகிறோம். ஏரிங்களில் இருக்கிற மேபி என்கரேஜ்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். சரிங்களா? அதெல்லாமே வந்து சரியாக எஃபெக்ட் வந்து நம்ம பண்ண வேலை ஒரு என்ன சொல்கிறது, மீடியம் டு லாங் டேர்ம் தான் தெரியும். 3 வருஷம் ஆரம்பித்து 15 வருஷம் வரைக்கும் தெரியும். நன்றி. நன்றி.